ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஸ்ருதி ஃபோன் பண்ணுறாங்க இல்லையா நம்ம மனோஜுக்கு. இந்த மாதிரி நாங்கள் நகை கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் வாங்குனீங்களே அப்படின்னு சொன்னதும், இங்கே மனோஜ் பேசிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே இவங்களுக்கும் கால் வருது, அவங்களும் பேசுகிறாங்க. கிறிஷ் கிட்ட பேசுகிறாங்க. பாட்டிக்கிட்ட ஃபோன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. சொன்னதும் ஒரு பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. போனதும் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுற, போன தடவை ஃபோன் பண்ணும்போதே மனோஜ் பக்கத்தில் இருந்தார், நீ எனக்கு தேவையில்லாமல் இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணுறது, அவன் இப்போ உன்னை அம்மான்னு தெரிஞ்சதுலேருந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறான். அவனுடைய பர்த்டேக்கு நீ வருவல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் வருவேம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே இவங்க நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை நகை வாங்குனீங்கல்ல, அதுக்கான ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும், அப்போ இவர் முழிச்சுக்கிறாரு. சுதாரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, என்ன இது நகை அதெல்லாமே சொல்கிறாங்களே, இது ஏதோ இது மாதிரி இருக்கே, நம்மளை ஏதோ போட்டு வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனோஜ் உடனே நான் எப்போ நகை வாங்கினேன், நான் அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் போன வாரம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ என்னங்க, என்ன ஸ்கேம் பண்ணுறீங்களா, ஃபோன் பண்ணி இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பணம் பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிங்களா, சைபர் கிரைமில் கால் பண்ணி உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இல்லைங்கன்றாங்க. உடனே கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இவங்க கிட்ட வராரு, ரோகிணி கிட்ட. ரோகிணி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சுன்னதும் இல்லை அது ஏதோ ஸ்கேம் காலு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை அவர் உடனே ஸ்கேமுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதும், அவங்க சுதாரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நடுவுலேயே மீனா சொல்கிறாங்க, அவர் மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மாட்ட மாட்டுறாரு. அப்புறம் இவங்க எல்லாரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முத்து கேட்குறாரு, அவன் நீ ஃபோன் பண்ணதுமே நகை கடையிலேருந்து கால் பண்ணேன்னு சொன்னதுமே அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னதும், அவர் கொஞ்சம் யோசிச்சாருன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ அவன் பயந்துட்டான், அவன் பயத்துலேயே தான் அவன் என்கிட்ட மாட்ட போகிறான் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு. டேய் நீ இதை விடவே மாட்டியாடா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நம்ம ரவி சொல்கிறாரு, நீ ஏன்ட்ட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, அது இதுவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து அதை விட மாட்டுறாரு. டேய் உனக்கு தெரியாதுடா, அவன் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான், அப்புறம் எப்படிடா அந்த நகையை மாற்றிட்டு மீனா ஃபேமிலி மேலேயும் பாட்டி மேலேயும் அவன் பழி போடுறான், அவனை சும்மா விட சொல்கிறியாடா, அவனை பற்றி நல்லா தெரியும்டா, அவன் எப்போவுமே பணத்துக்காக எவ்வளோ வேணாலும் எது வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவிக்கிட்ட முத்து சொல்கிறாரு. அப்போ இவங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க அது அவர் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும், இல்லை இல்லை அவனை பற்றி நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும், அவனுக்கு ஒரு தேவைன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும், சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதும் கிளம்பும்போது ரவி சாப்பிட்டு போக சொல்கிறாரு முத்துவை. இல்லைடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே அதுக்கப்புறம் ஸ்ருதியை ரவி கண்டிக்கிறாரு. நீ என்ன நீ இந்த மாதிரி பண்ணுற, அவன் தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கானா, நீ இந்த மாதிரி பண்ணுறன்னதோ, ஏய் அது அவங்க நகை, என்ன நீ இப்படி பேசுகிற, அவங்க ஹெல்ப்னு கேட்டாங்க நான் செஞ்சேன் அப்படின்னதும் இல்லை இவன் பண்ணுறதுனால குடும்பத்தில் எதனா பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஸ்ருதி அப்படின்னு சொன்னதும், சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு சாப்பிட எதனா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம இவங்க யார் நம்ம விஜயா வீட்டில் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மனோஜ் ரோகிணி கிட்ட உடனே ரோகிணி நீ கடையை பார்த்துக்கோ, நான் ஒரு டீலரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு இவர் வந்துடுறாரு. அம்மா அம்மா நீ வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. எங்கடா கூப்பிட்ற, என்னடா விஷயம் அப்படின்னதும், அப்பா வீட்டில் இல்லைல்ல அப்படின்னதும், அப்பா வீட்டில் இல்லைன்னு சொன்னதும் உடனே அந்த ரூமில் போயிட்டு கதவு சாத்திட்டு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுமா, இந்த மாதிரி ஃபீட்பேக் கேட்டாங்க அப்படின்னு
அப்படின்னதும் வந்துட்டு, ஃபீட்பேக்கா அது எதுக்குடா கேட்குறாங்க அப்படின்னதும் வந்துட்டு, ஆமாம்மா இது ஏதோ வந்துட்டு எனக்கு வந்து இதுவாக இருக்குது, நகையெல்லாம் எல்லா நகையும் கரெக்டாக சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்துட்டு ஃபீட்பேக்கும் கேட்குறாங்கம்மா, அதான் அந்த இது சொல்கிறாங்கம்மா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாங்கம்மா, நகை வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாங்க அப்படின்னதும், ஏய் இது முத்துவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து கண்டுபிடிச்சிடுது. நான் கூட அதாம்மா நினைக்கிறேன், ஆனால் பொம்பளை குரலில் பேசுனாங்களே அப்படின்னதும் வந்துட்டு, மீனா வச்சு பேச வச்சாங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னதும், இல்லைம்மா அது மீனா குரல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. அப்போ வேறு யாரையும் வச்சு பேச வச்சுருக்கான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இது தங்க நகைக்கே வந்துட்டு யாரும் வந்துட்டு ஃபீட்பேக்லாம் கேட்க மாட்டாங்க, கவரி நகைக்கு வந்துட்டு ஃபீட்பேக் கேட்குறாங்க. அவன் வந்துட்டு கரெக்டாக பொறி வச்சு உன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. நீ வந்துட்டு உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அதுக்கு தான் சொல்கிறேன், நீ வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த இது வந்துட்டு நகையை வந்துட்டு வாங்கி வச்சிடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னம்மா அவன் தான் வந்து இப்போ வந்து ஒத்துக்கிட்டான்ல வந்துட்டு நகை வந்து கவரிங் நகைன்ட்டு, டேய் அதுக்காக அப்படி விட்டுற முடியுமாடா, நீ வந்துட்டு நம்ம வந்துட்டு நீ வந்துட்டு 27,00,000 வந்து எடுத்துகிட்டு போனப்பவே வந்துட்டு இந்த வீட்டில் வந்து உன்னை சுற்றி உன்னை அடிச்சே இது பண்ணா, இப்போ நீ எடுத்துகிட்டு போயிருக்கிறது வந்துட்டு அவனுடைய பொண்டாட்டி நகையை, அவன் உன்னை சும்மாவே விட மாட்டான், வீட்டுள்ளே விட மாட்டான் அவன். இந்த விஷயம் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான் என்ன அவ்வளோதான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயப்படுறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னது வந்துட்டு, நீ எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணு, 4,00,000 ரூபாய் ரெடி பண்ணு, வந்துட்டு இந்த நகையை வந்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு அது வந்து புரியவே மாட்டேங்குது. ஆனால் திருடன் வந்து எப்போவுமே வந்துட்டு திருந்தவே மாட்டான்றாங்களே, தானாக திருந்தணும் மனசு வந்து. ஆனால் மனோஜ் வந்து திருந்துற மாதிரியே இல்லை. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, என்னம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு கடையில் வந்துட்டு சேல்ஸே இல்லை அந்த அளவுக்கு, நான் வந்துட்டு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நீ எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கி அந்த காசை கொடு, நம்ம வந்துட்டு அந்த நகையை வந்துட்டு வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்துட்டு முழிக்கிறாரு, காசை கொடுக்குறதுக்கு முழிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்டயே வந்து ஆல்ரெடி ஒரு 15,00,000 ரூபா பணம் இருக்கு, ஆனால் அந்த காசை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரோகிணி என்னம்மா நினைப்பா அப்படின்னது வந்துட்டு, டேய் நீ இதை பற்றி யோசிக்கிறியே, இப்போ அவமானமாக போயிடும்டா, இப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு சும்மாவே விட மாட்டான், இப்போ என்ன பண்ணுறது, இவன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்த விட மாட்டான், இப்போ எப்படி வேணாலும் இந்த விஷயத்த வாங்காமல் அவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க, விஜயா பயப்படுறாங்க. இப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு கால் பண்ணுறாரு மீனாவுக்கு, எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கடையில் பூ கொடுக்க வந்தேங்க அப்படின்றாங்க. நீ வந்து இந்த பாரு இந்த ஸ்ருதி பேசுனதில் வந்துட்டு இந்த மனோஜ் பையன் மாட்டவே இல்லை, ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது, எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அம்மா வந்து பார்வதி ஆண்டிக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க கம்முன்னு விடுங்க இந்த விஷயத்த, நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னதும், இல்லை சும்மா விடக்கூடாது, நீ கிளம்பி வா, பார்வதி ஆண்டி விட்டானே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. மீனா வந்துட்டு உடனே கிளம்பி பார்வதி வீட்டில் வராங்க. வந்ததும் வந்துட்டு இவங்கள பார்த்ததுமே வந்துட்டு பார்வதி வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன என்ன 2 பேரும் வந்திருக்கீங்கன்னதும் வந்துட்டு, ஏன் அத்தை நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. இல்லைப்பா திடீர்னு வந்திருக்கீங்களே, எப்போவுமே உங்கள் அம்மா தான் வருவா, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னதும் வந்துட்டு, என்னப்பா விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சவாரி போனேன், அதில் வந்துட்டு பழம் வந்து நிறைய கொடுத்தாங்க, அதனால தான் வந்துட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன், நாங்கள் இவ்வளோ வச்சு நாங்கள் என்ன பண்ணும்போது அதனால தான் உங்களுக்கும் எடுத்துன்னு வந்தேன் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிப்பா நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், இல்லை நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா, அப்போ உங்களை சரியாக கவனிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு முத்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு என்ன எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு அப்படிலாம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி நான் பாட்டிக்கு வந்து ரெட்டை வடை செயின் வாங்கி போடணும்னு நினச்சேன், இந்த மாதிரி வந்துட்டு நகை வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க.
அப்போவே இவங்களுக்கு வந்துட்டு பொறி தட்டுது, இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்ட்டு. விஜயா சொன்னா அப்படி சுதாரிச்சுக்கிறாங்க. இவங்க ஒரு ஒரு நாள் வார்த்தையை விட வரும்போதெல்லாம் நம்ம பார்வதி வந்து அப்படியே சுதாரிச்சுக்கிறாங்க. விஜயா சொன்னா அந்த நகை மாறிச்சின்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு தான் என்னை பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு அடுத்ததாக எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டிக்கு அடுத்ததாக மீனா. கடைசியில் பாருங்கள், மீனாவோட ஃபேமிலி மேலேயே அந்த பழி விழுந்துச்சு, பாட்டி மேலேயும் அந்த பழி விழுந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஐயோ இவங்க நம்மளை போட்டு வாங்குறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு ஆனால் வாய் விட்றாங்க அவங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து விஜயா சொன்னாப்பா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக வந்துட்டு சொல்ல வராங்க. விஜயாவும் மனோஜும் தான் சொல்ல வரும்போது கரெக்டாக வந்துட்டு இவங்க வந்துடுறாங்க, விஜயா வந்துடுறாங்க. வந்துட்டு பார்வதி அப்படின்றாங்க. உடனே அவங்க சைலண்ட்டாக நின்றுடுறாங்க. அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்ன நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் கேட்குறாங்க. ஏன் நாங்கள் ஏன் வரக்கூடாது, அதை சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து கேட்குறாரு. இல்லை திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு வந்து சொன்னதும் அப்புறம் உடனே மீனை சுதாரிச்சிங்கன்னு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இல்லை அத்தை ஒரு பழம் வாங்கினாரு, அதை தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு. அது ஊரில் இல்லாத பழம் வாங்கின்னு வந்துட்டீங்க, போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றாங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. வந்ததும் வந்துட்டு இப்போ வெளியில் வந்து சொல்கிறாங்க, பாத்தியா வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்துட்டு இந்த பார்வதி அத்தைக்கு வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் இருந்திருந்தா நம்ம வந்துட்டு பார்வதி அத்தைக்கிட்டேருந்து இந்த மேட்ரை வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் விடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எப்படி மீனா விட சொல்கிற? உங்கள் அம்மா மேலேயும் வந்துட்டு பழி போடுறாங்க, எங்கள் பாட்டி மேலேயும் பழி போடுறாங்க. அதை வந்துட்டு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு, பொய் வந்து எப்போவுமே வந்துட்டு மேகம் மாறி ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு வெளிச்சத்தை வந்து மறைச்சி வைக்கவே முடியாது, பொய் எப்பவும் கண்டிப்பாக வந்துடும், அப்படி வெளியில் வந்துடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு மீனா. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாரு, பரவாயில்ல எங்கள் மாமனார் வந்து ரொம்ப நாணவான் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக இது வெளியே வருங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இதே டென்ஷனாகவே சுற்றிட்டுருக்கீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு சவாரிக்கே போகல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு செல்வம் வந்து கால் பண்ணுறாரு. இவர் காலை வந்து எடுத்துட்டு என்னடான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஒன்று போட்டிருக்காங்க, நான் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன், நீ என் கூட வரியாடா, அங்கே கம்மி விலைக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து கேட்குறாரு. இல்லை நான் வரல, நான் வேற ஒரு டென்ஷனாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னதும் மீனா வந்துட்டு நீ என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோனை வாங்கி அண்ணன் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி நான் போகிறேன், நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னதும் வந்துட்டு ஏங்க அவருக்கு தான் எதுவும் வாங்க தெரியாதுன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் போய் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நம்ம பொருளுக்கான இது தீர்வு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.